ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அரசன் அப்படியே ஒரு வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தானாம். காரணம், போரில் தோல்வி அடைந்து அப்படியே தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அப்படியே வனாந்தரத்தில் ஓடி சென்று கொண்டிருந்தானாம். தாகம் மிஞ்சியது. எங்காவது ஒரு இடத்தில் தனக்கு அடைக்கலம் கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு அப்படியே குதிரையில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனோடு கூட அவனுடைய அமைச்சர்கள். எல்லாருக்கும் தாகம், எல்லாருக்கும் ரொம்ப வறட்சி, எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு அடைக்கலம் வேணும், எப்படியாவது ஒரு இடத்துல தங்கிவிட வேண்டும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். எதிரிகளுடைய போரில் அப்படியே புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது இந்த அரசன் தூரத்தில் ஒரு இடத்தை பார்க்கிறார். ஒரு வீடு இருப்பதை போல பார்க்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் நல்ல மகிழ்ச்சி, எப்படியாவது அடைக்கலம் தனக்கு கிடைத்து விடும். ஆனால் அந்த வீட்டை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த அரசனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் ஒரு சின்ன கவலை. அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு நெருப்பு எரிவதை போல காணப்பட்டதாம். பாருங்கள், இந்த அரசனுக்கு பயம் உண்டாகிறது. ஐயோ, அடைக்கலம் இருப்பதை போல பார்த்தேனே, ஆனால் இந்த இடம் தங்குவதற்கு சரியில்லை, நெருப்பை போல இருக்கிறதே, அது ஒரு நெருப்பின் இடத்தை போல இருக்கிறதே, வனாந்தரத்தை போல இருக்கிறதே, அந்த வீட்டில் நம்ம தங்கி அடைக்கலம் கொள்ள முடியாது, அந்த வீடு நமக்கு உகந்தது கிடையாதென்று ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனால் கூட இருந்த அமைச்சர்கள் இந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்களாம், ராஜா, நம்ம அருகில் சென்று பார்க்கலாம், தூரத்திலிருந்தே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நம்ம அருகில் சென்று பார்க்கலாம் என்று சொன்னார்களாம். ராஜாவும் மனதில்லாமல் அப்படியே அந்த வீட்டிற்கு அருகில் அப்படியே செல்ல துவங்கினாராம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அக்னியை போல இருந்ததாம், வனாந்தரத்தை போல இருந்ததாம், ஒரே ஒரு வீடு மாத்திரம் தெரிஞ்சதாம். ஆனால் அருகில் செல்ல 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 இவர்கள் கண்களுக்கு தெரிந்த காட்சி சற்று வித்தியாசமான காட்சி. பாருங்கள், அருகில் செல்ல செல்ல நல்ல ஒரு அழகான வீடு. அந்த வீட்டை சுற்றிலும் அநேக மரங்கள் இருந்ததாம். அந்த மரத்திலெல்லாம் மஞ்சள் நிறத்தில் நல்ல பூக்கள். அந்த பூக்களில் சூரிய ஒளி பட்டுதான் தூரத்தில் அக்னியை போல தெரிந்ததாம். பாருங்கள், அந்த நல்ல அழகான மரங்கள், நல்ல அழகான பூக்கள். அது மாத்திரம் அல்ல, நல்ல ஒரு நீரோடையும் இருந்ததாம் அந்த வனாந்தரத்தில். அந்த நீரோடையில் சென்று நல்ல தண்ணீர் பருகி அந்த வீட்டிற்குள் சென்று களை பாரி அப்படியே அடைக்கலம் கொண்டார்களாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் மோசே ஒரு அழகான விண்ணப்பம் செய்வார். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருள வேண்டும். காரணம் என்ன? மோசேயும் ஆண்டவரும் பேசினார்கள், ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவரோடு பேசவில்லை. மோசையோடு ஆண்டவர் எப்படி பேசினார்? தூரத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, மேக ஸ்தம்பத்தில் வந்து ஆண்டவர் பேசினார். ஆனால் இந்த ஜனங்களால் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியவில்லை, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன தோன்றி இருக்கும்? ஆண்டவர் மேகஸ்தம்பத்தில் பேசுகிறார், எவ்வளோ கடினமான ஆண்டவர், நம்ம அருகில் சென்றார் நம்மை கொன்று விடுவார், அந்த பிரச்சனத்தில் நம்ம அப்படியே மரித்து போய் விடுவோம், அருகில் சென்றால் நமக்கு ஆபத்து. ஆனால் ஆண்டவர் மேகஸ்தம்பத்திலிருந்து மோசையோடு பேசினார். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடினமான காரியம். அக்னியில் ஆண்டவர் பேசினார், மேகஸ்தம்பத்தில் ஆண்டவரோடு பேசினார். தூரத்திலிருந்து மாத்திரம்தான் இந்த மக்களால் பார்க்க முடிந்தது. எனவே இந்த மக்களால் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களால் ஆண்டவரிடத்தில் நெருங்கி பேச முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் மோசையோடு எப்படி பேசினாராம்? ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல நல்ல பாசத்தோடு அன்போடு பேசினார். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், ஒரு கடினமான ஒரு ஆண்டவர், பயங்கர பராக்கிரமசாலியான ஆண்டவர். ஆனால் அருகில் சென்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல பேசினாராம். பாருங்கள், எவ்வளவு பெரிய வித்தியாசம். எனவே தான் மோசே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே, என்னிடத்தில் மாத்திரம் ஒரு சிநேகிதனை போல பேசுகிறீர், ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கிற மக்களுக்கு நீர் ஒரு கடினமான ஆண்டவராக இருக்கிறீரே, பயங்கரமான ஒரு ஆண்டவராக இருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். பாருங்கள், நாமும் கூட ஆண்டவரை அநேக நேரத்தில் தூரத்திலிருந்து தான் தரிசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், எல்லாம் உண்மைதான்.
ஆனால் அநேக நேரத்தில் தூரத்தில் இருந்து தான் கடமுறைக்காக ஆலயத்திற்கு சென்று கடமுறைக்காக சில நேரங்களில் சில காரியங்களை செய்து தூரத்தில் இருக்கிற ஆண்டவரை தரிசிப்பதைப் போல தான் தரிசித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருவதற்கு ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, உம்மோடு நான் பேசுவேன், என்னோடு நீர் பேசும். ஆண்டவரோடு நெருங்கும் பொழுது அந்த அனுபவம் சற்று வித்தியாசமான அனுபவம். ஒரு சிநேகிதனோடு பேசுவதைப் போல நம்மோடு பேசுவார். ஒரு சிநேகிதனுக்கு ஆலோசனை கொடுப்பதைப் போல நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த அன்பின் ஆண்டவர் இன்னும் உங்களை சிநேகிக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நாங்களும் உம்மை தூரத்திலிருந்து தரிசிப்பது அல்ல தகப்பனே, நெருங்கி உம்மோடு பழகி ஒரு சிநேகிதனைப் போல உம்மோடு பேச விரும்புகிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களுக்கு ஆலோசனை தாரும், எங்கள் ஜபங்களையெல்லாம் கேளும் தகப்பனே. இன்றைக்கு இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு சிநேகிதனைப் போல பேசும் தகப்பனே. நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.